ஹே காய்ஸ் அஸ்ஸலாமு அலைக்கும் வெல்கம் டு அவர் சேனல். என்னுடைய சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி விட்டு சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நாங்கள் மச்சி நாத்தனார் வீட்டுக்கு தான் வந்திருக்கோம். ஸோ நாத்தனார் வீட்டுக்கு வந்தாவே அப்படியே பீஸ்ஃபுல்லாக அமைதியாக இருக்கும், ரொம்பவுமே ஜாலியாக இருக்கும். அங்கே ஒரு கிளி இருக்குது, நான் உங்கள்கிட்ட வீடியோவில் எல்லாம் காமிச்சிருக்கேன். என் பொண்ணை பாருங்கள், 2 பேரும் பாட்டி மாதிரி நடந்துட்டு எங்கேயோ போய்கிட்டு இருக்காங்க. ஸோ வந்தோடனே மார்னிங் பூரி, சன்னா மசாலாவும் பூரியும் அடிச்சு விடணும். மச்சி வீட்டுக்கு வந்தால் கண்டிப்பாக வயிறு டேங்க் ஃபில் பண்ணுற மாதிரி வயிற்றையும் ஃபில் பண்ணி விட்ருவோம். கேப்பே இருக்காது. ஸ்பெஷலாக செஞ்சு போட்டுக்கிட்டே இருக்கும். என் பெரிய பொண்ணுக்கு தான் எல்லாமே பிடிக்கும். ஆனால் சாப்பாடு செஞ்சு கொடுக்குறது தான் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அப்பப்பா சாப்பிட சொல்கிறாங்களேங்கிற மாதிரி. மற்ற நேரத்துலலாம் ஜாலியாக விளையாடிட்டு இருப்பாங்க. 2 பேர் டிவி பார்த்துட்ருக்கா. ஸோ மதியானம் சூப்பராக ஒரு மீன் வச்சாங்க, சூப்பராக இருந்துச்சு. இந்த வீட்டில் ஒரு கிளி இருக்கும், அந்த வீட்டோட குட்டி பேபி அது. ஸோ அழகாக பக்கத்தில் போனாக்கா அழகாக மேலே ஏறி உட்காந்துக்கும். ஆனால் நான் போக மாட்டேன், பயமாக இருக்கும் எனக்கு. ஆனால் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதை பார்க்குறப்ப. ஆனால் கிட்ட போக மாட்டேன், தூரமாக இருந்து பார்ப்பேன். நான் சொன்னேன்ல, என் மச்சி வீட்டுக்கு வந்தால் கண்டிப்பாக வடை செய்யணும்னா அது இந்த மச்சி தான். ஸோ சூப்பராக இருக்கும், கிறிஸ்பியாக செம்மையாக இருக்கும். அதை பார்த்து நான் 1 டைம் செஞ்சேன், நாத்தனார் பசங்க வரப்போ. ஆனால் அந்தளவுக்குலாம் சூப்பராக வரல, இருந்தாலும் ஓகே தான். நெக்ஸ்ட்டு லன்ச் காடை பிரியாணி போட்டு மச்சி சிக்கன் ஃப்ரை தான் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அதை சாப்பிட்டுலாம் வீடியோ எடுக்கலை. நைட்டு சூப்பராக நானும் பன்னீர் பட்டர் மசாலாவும் கடையில் வாங்கி கொடுத்தாங்க. பட்டர் நானும் பன்னீர் பட்டர் மசாலா நல்லா இருந்துச்சு, சூப்பராகவே இருந்துச்சு. நல்லா சாப்பிட்டேன் திருப்தியாக. ஆனால் கொஞ்சம் மச்சி சுட வச்சு தரேன்னு தான் சொன்னிச்சு. நான் தான் வேணான்னு சாப்பிட்டேன். சுட வச்சு சாப்பிட்டா அழகாக சாஃப்டாக இருந்திருக்கும். ஸோ லன்ச் சூப்பராக சாம்பார் அந்த மாதிரி வெஜ் ஐட்டமாக சாப்பிட்டோம். ப்ரான்லாம் செம்மையாக இருந்துச்சு. நைட்டு ஷவர்மா தான், அதுவும் ஆர்டர் தான். ஸோ அவங்க ஊரில் எல்லாமே கிடைக்கும், மந்தி, ஷவர்மா, அப்புறம் பட்டர் நான் எல்லாமே. ஸோ அதனால் எனக்கு இந்த ஷவர்மானா ரொம்ப பிடிக்கும். செம்மையாக இருந்துச்சு இந்த ஷவர்மா, சூப்பராக சாப்பிட்டோம். நெக்ஸ்ட் டே மார்னிங் இது இல்லாமலே இந்த ஊரில் இது இல்லை, அது எப்படி சொல்கிறது, இது பேர் என்ன, ஜாலர் முர்த்தபா. ஸோ இது மச்சி செஞ்சால் செம்மையாக இருப்பாங்க, கிறிஸ்பியாக உள்ள நிறையா கறி ஃபில்லிங்லாம் வச்சு சூப்பராக அடிச்சு விட்டேன். நான் தான் சொல்கிறேன்ல, அங்கே போய் சாப்பிட்டேன்னா அப்பாடா, காலையில் சாப்பிட்டேன்னா நிறையா சாப்பிட்ருவா. ஒரு ஆர்வ குளரில் அள்ளி சாப்பிட்ருவேன். மதியானம் சாப்பிட இடம் இருக்காது. மதியானம் பிரியாணி தான், மட்டன் பிரியாணி ஆர்டர் பண்ணியிருந்தாங்க, சூப்பராக வந்துருச்சு. ஸோ ரொம்பவுமே நல்லா இருந்துச்சு. பிரியாணி சாப்பிட்டுட்டு நாங்கள் ஊருக்கு கிளம்பியாச்சு. அல்ஹம்துலில்லாஹ் நல்லபடியாக அங்கே இருந்த வரைக்கும் சூப்பராக போச்சு. எல்லோரும் லீவில் அம்மா வீட்டுக்கு போகணுன்னு தான் ஆசைப்படுவாங்க. ஆனால் நான் நாத்தனார் வீட்டுக்கு போகணுன்னு தான் ஆசைப்படுவேன். ஏன்னா அவங்க அம்மா மாதிரி தான் இருப்பாங்க, அம்மா மாதிரி தான் நடந்துப்பாங்க, அவ்வளோ பிரியமாக இருப்பாங்க. ஸோ எனக்கு அந்த மச்சியை ரொம்பவுமே பிடிக்கும். சாப்பிடுதாங்க. நைட்டு ரொம்பவுமே சிம்பிளாக நான் சாப்பிடாம படுக்கலான்னு நினச்சேன், ஆனால் அது முடியாது. அதனால எனக்கே பிடிக்காத சாப்பாடு செஞ்சிகிட்ருக்கேன், ரவா உப்புமா தான். ஸோ லைட்டாக சாப்பிட்ணுன்னு கொஞ்சமாக ரவா உப்புமா செஞ்சு அன்றைய நாள் முடிஞ்சு. ஸோ அவ்வளோதான், அல்ஹம்துலில்லாஹ். இந்த வீடியோ இதோடு முடிஞ்சுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டிட்டு போங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். உங்கள் யாருக்கெல்லாம் ரவா உப்புமா பிடிக்கும்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக யாருக்குமே பிடிக்காது. ஓகே, டாடா.